பேர் ரகுராம். நான் கார் ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு கால். ஸோ பிளேட்ஸ் வச்சு நடக்க முடியாமல் இருந்தேன். ஸோ புளிப்பட்டியெல்லாம் போய் நான் ஆயிலெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். ஓரளவு நடக்க முடிஞ்சது. பட் நொண்டியாக நடந்துருந்தேன். என் லைஃபே இப்படி தான் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் ரெஜினான் இருக்காங்க. அவங்க வந்து 3 months என்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக வாங்கினா ரிசல்ட் இருக்குன்னு. நான் நம்பலை. என்ன வந்ததை வாங்க சொல்லுவாங்க. அதனால் நான் வரல. நான் சொன்னேன் வந்தால் பெட் வாங்க சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்லை, நான் வரவும் இல்லை. அப்புறம் 3 மாதம் விடாமல் என்னை துரத்தி கேட்டேன் இருந்தாங்க டெய்லி. வந்து உங்களை பாருங்கள், நீங்கள் என்னென்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சொல்கிறக்க வேண்டிய வாங்க. அப்புறம் ஒரு நாள் போனேன். போய் ஃபஸ்ட் நாளே போனேன். நம்பிக்கலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை எனக்கு. சுத்தமாக படுத்த என்ன ஹீட் ஆகுது எல்லாமே சொல்கிறாங்க. க்யூர் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே ஒரு ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் போய் படுத்தேன். ஓரளவுக்கு தூக்கம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் நாளே நல்லா தூக்கம். அடுத்த நாள் பார்த்தா பாடி பெயின் ரொம்ப சிவியராக வந்துச்சு எனக்கு. பயங்கரமான வலி, நெஞ்சு வலியா இல்லை என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ போய் சார் தான் கூப்பிட்டு கேட்கலான்னு யோசித்தேன். ஆனால் முதலே சொல்லியிருந்தாங்க பாடி பெயின் வரும், இல்லை வாமிட், லூஸ் மோஷன் ஏதோ ஒன்று நம்ம ஃப்ரீயாக போய் காமிக்கிறது. பட் நான் வந்து யாருமே கூப்பிடல. ஒரு 7 உட்காந்துட்டேன். சரி பார்க்கல என்ன நடக்குதுன்ட்டு. 8 மணி மட்டும் நான் அப்படியே மேனேஜ் பண்ணி பார்த்தேன். என்னால் முடியல. வீட்டில் டிஃபனும் செய்ய முடியல. ஒரு 3 இட்லி காலை சுட்டு சாப்பிட்டுட்டு ரசம் போய் படுத்தேன். அன்றைக்கி 8:30 மணிக்கு படுத்தாச்சு. காலையில் 4 மணிக்கு கரெக்டாக ஞாபகம் வந்து எழுந்திரிச்சிட்டேன். அப்போ பார்த்தா டோட்டலாக பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். அதுக்கப்புறம் தான் போய் சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவரும் கேட்டுறீங்கன்னு கூப்பிட்டுக்கலாம்னாரு. சரி என்ன நடக்குது பார்க்கல சார், முதல்ல நீங்கள் சொல்லிக்க இன்ஃபார்ம் பண்ணிக்க மாதிரி வரும்ட்டு சைட் ஆகிட்டு நான் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதாவது இமீடியட்டாக ஒன்று இதால் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளோட்டாக ஒரு ஃபீலிங். எத்தனை நாளையில இந்த ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்? எனக்கு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஃபீல் தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக 20 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு ஒரு இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு குளுக்கோஸ் கம்மியானு சொல்லிட்டு ஒரு இது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பார்டர் லெவலில் சுகர் இருந்தது. நாங்கள் ஜாயின் பண்ணப்போ 223 இருந்தாங்க. அப்போது சண்டே ஒரு நாள் வந்து கூப்பிட்டு அது மாதிரி சுகர் தெரப்பிக்கு வாங்கன்னு சொன்னாங்க, 1 hour தெரப்பி அப்படின்ட்டு. அப்போ நான் போனேன். போய் அன்றைக்கே எனக்கு செக் பண்ணோம். பட் 20 டேஸ் எடுத்த ரிசல்ட் வந்து 220 170 வந்துச்சு சுகர் எனக்கு. அப்போ ஃபஸ்ட்டு போனே செக் பண்ணாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன் முன்னாடி. திரும்பி 1 hour தெரப்பி எடுத்து பார்த்தோம், 125 வந்துச்சு. அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு. அதிசயமாக இருக்குது. பெட்டில் படுக்க வச்சாங்க, தண்ணி குடித்தோம், எக்ஸசைஸ் மட்டும் தெரப்பி பண்ணோம். திரும்பி இமீடியட்டாக செக் பண்ணால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லி அப்போ ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ரொம்ப நம்பிக்கை. அப்புறம் ரெகுலராக போயிட்டே இருந்தேன். இந்த தண்ணி குடிக்கிறப்போ இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எங்கெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க, கை தூக்குறேன், இங்கே பிடிச்சிக்கலாம் நகர முடியாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுல இருந்தேன். அதெல்லாம் ரிலீவ் ஆயிடுச்சு எனக்கு. ப்ளஸ் பாடி வெயிட் கம்மியாக இருக்கு எனக்கு. ஒரு இவ்வளோ நாள் ஒரு 100 டேஸ்க்கு வந்து ஒரு 9 kg கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே. 100 நாள் எனக்கு 1.5 கிலோ கம்மியாச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ல. செகண்ட் வீக்ல திரும்பி 1.5 3 கிலோ கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் கம்மியாயிருக்கு. இப்போ வரைக்கும் 200 கிராம் 200 கிராம்ஸ் கம்மியாகிட்டு வந்துருக்கு பர் மந்த் அப்படின்ட்டு. ஆமாம், பர் வீக்ல 200 கிராம் கம்மி. 1/4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே ஓகே. வாரத்துக்கு 1/4 கிலோ கம்மியாயிருக்கு. கம்மியாயிட்டு இருக்கு. ஃபுல்லா டப்னு கீழ இருக்கல. கிராஜுவலா அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ண 24 பேர் பண்ணேன். நல்ல ரிசல்ட் எல்லாருமே. என்ன கூட்டம் ஜாஸ்தி ஆச்சு, டைமிங் ஊத்துறதுனால எல்லாம் மாறி போய் டைமிங் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? வேற இப்போ நீங்க இந்த தெரப்பிக்கு முன்னாடி எவ்வளோ மருத்துவத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க? நான் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4000 ரூபா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவேன். ஓகே. இப்போ இந்த 100 நாட்களில் ஏதாவது மருத்துவத்துக்கு செலவு பண்ணீங்களா? இல்லை, எதுவுமே பண்ணல. எதுவும் பண்ணல. செராக்கேரில் தெரப்பிக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணீங்களா? அங்கே ஏதாவது பணம் கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எதுவும் கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தண்ணி குடிக்க சொல்கிறாங்க, தெரப்பி எடுக்கிறோம். அது எப்படிப்பா இப்போ வந்தோடனே தண்ணி குடிச்சிட்டு பெட்டில் படுத்தாவே சரியாயிடும்னு சொல்கிறப்போ அது எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறப்போ அது எந்த தருணத்தில் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க? கேஸ்ட்ரிக் ட்ரபிள் செய்யணும்னே ரொம்ப இதாகிடுச்சாங்க. இல்லைன்னா எங்கே பார்த்தா பிடிச்சி, இங்கே ஷோல்டர் பிடிக்கும், பின்னாடி இடுப்பெல்லாம் பிடிக்கும், மூஞ்செல்லாம் பிடிச்சிக்கும். பேக் பெயின் எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக கம்மியாகிட்டே இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் ஃபுல்லாகிடுச்சு. பட் இந்த கால் வலி வந்து ரொம்ப இருக்குது சிவியராக. நொண்டியாக நடந்தது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா நொண்டாமல் நடக்குது. இவங்க கூட சொல்கிறாங்க நல்லா நடக்கிறீங்க, இப்போ அந்த இது ஆக்சிடென்ட் தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க பொண்ணு இன்னைக்கு பார்த்தாங்க, நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பார்க்குறாங்க. லீவ் ஆகிட்டீங்க அங்கிள் அப்படின்னா சந்தோஷம். ரெகுலராக பார்க்கறதுனால தெரியல,
ஆமாம், இல்லை எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? பேண்ட் எல்லாம் என்னால போட முடிய மாட்டேங்குது, லூஸ் ஆகி கீழே வருது. அப்படி சரிங்கப்பா, நல்லா இருக்கு, super நல்லா இருக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னீங்க, நான் முதல் நாள் அங்கே வந்தாக்கா எதோ ஒன்று வாங்க சொல்லுவாங்கன்ற ஒரு அது எல்லாமே ஒரு மித்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோம் இல்லையா? இது ஒரு வகந்தி மூலியமாக கூட இந்த ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு ஆகிடுக்கலாம். இப்போ அது எந்த இடத்துல அது பிரேக் ஆச்சு? எனக்கு அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பண்ணே மீட்டிங்லாம் போடுவாங்க, அதெல்லாம் அட்டன் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணலாம் பண்ணுவோம். அப்போல்லாம் ஒன்றுமே சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, விருப்பப்பட்டாலும் வாங்கிக்கலாம், டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் வசதி இருந்துச்சுன்னா வாங்கி போட்டுக்கலாம், வீட்டில் ரெகுலராக கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்க, வேற ஒன்றும் சொன்னதில்லை, வாங்குறதுலாம் சொன்னதில்லை. என்னென்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்க அவ்வளோதான். ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா இன்டிமேட் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் எதனால் வாங்குனீங்க? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அந்த இதில். சராய்கேரில் வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. நம்ம வீட்டிலேருந்து நம்ம எப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நாள் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா மிஸ் ஆயிடுது, வர முடியாமல் போயிடுது. அந்த டைமில் நம்ம வீட்டிலே இருந்துச்சுன்னா நான் எப்போ வேணால் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் சேம் டைம் நம்ம போய் அங்கே போகாமல் இருந்தாலும் நம்ம இடத்துல ஒரு ஆளை போடலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் போடலாம், அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஃபேமிலிக்கு தான். ஓகே, இந்த வகந்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னென்ன வகந்திகள் இல்லை என்ன வகந்திகள் உங்கள் காதுக்கு வந்துச்சு? நிறைய இருந்துச்சு. என்ன, அதை எப்படி நீங்கள் கையாளுனீங்க? நிறைய பேர்த்துக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். சொன்னது கேட்டுக்குவேன், இது பண்ண மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன். என்னோட மனசுக்கு எது பிடிச்சதோ அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். நான் அனுபவிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே எல்லாம் ஸ்டாஃப் நல்லா பழகுறாங்க, சார் வந்து நல்லா கைட் பண்ணாரு, வினோத் சார் அதே மாதிரி எல்லாம் எந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்றாங்க, எந்த டவுட் இல்லாத மாதிரி பாத்துக்கிறாங்க. எந்த கேள்விகளும் இதுதான் சொல்றாங்க. அது நிறைய பேர் இருக்காங்க அங்கேயே, நம்ம குரூப்ல வரவங்க நிறைய பேர் அது மாதிரி சொல்றாங்க. நம்ம நம்ப கூடாது, நம்ம என்ன ஃபீல் பண்ணா சொல்றவங்க ரெகுலரா வராங்க இல்லையா? அவங்க ரெகுலரா கிளம்பி விட்டுருக்காங்க. அதுதான் பெரிய இஷ்யூவா இருக்குது. சரிங்கப்பா, சரிங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க இப்போது. ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஓகேப்பா, ஓகேப்பா. டோட்டலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க? நான் வாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பெட் அண்ட் ஸ்டோன்ஸ் பெட் வந்து அதை வாங்கியிருக்கேன். அது மார்க்கெட்டில் வரலன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் பெட் நான் தான் வாங்கியிருக்கேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். ஒரு வாட்டர் இதுவும் வாங்கி போட்டேன், ப்ளஸ் அந்த பேட் சொன்னாங்க, அதுவும் வாங்கியிருக்கேன். டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோங்க பாச்சு இது? அரௌண்ட் 3.5. ஓகேப்பா. இப்போது இதோடைய விலை வந்து அதிகம்னு தோணுதா இல்லை எப்படி? ஜெனரலாக கேட்குறவங்க ஜாஸ்தி தான், ரொம்ப ஜாஸ்தி சொல்லுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம டாக்டர் கொடுக்கறதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணிட்டோம். இது நம்ம டாக்டருக்கு ஒரு ஆளுக்காக தான் கொடுக்குறோம், வீட்டில் தான் 7 பேர் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் எல்லாம் கொடுக்கலாம், எல்லாமே நல்லா ட்ரீட்மெண்ட். ஓகேப்பா. ஸோ அங்கே ரெகுலராக வரக்கூடிய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ரெகுலராக வருவாங்க, சிலர் 5 நாள் ஆகிடுக்கும், சிலருக்கு 10 நாள் ஆகிடுக்கும், ஸ்டூடெண்ட் வருவாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சராய்கேர் வரக்கூடிய நபர்களுக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக தெரப்பி டெய்லி எடுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பப்போ நீங்கள் அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து க்ளீன் பண்ணி போகிறீங்க, கழிவு வந்து வெளியே போயிடும். இதனால கழிவு தேங்கிறனால தான் நமக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம் வருது, எல்லாம் டிசீஸ் வருது. ஸோ அன்னன்னைக்கு நம்ம பண்ணி இது பண்ணுறோம்னா கிளியர் ஆகிடும். ஸோ இந்த டாக்டருக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா. இப்போ இது ஆன்லைனில் பார்க்குறப்போ இதோட ப்ரைஸ் வந்து விலை கம்மியாக இருந்திருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் எதை வச்சு இது சரி தவறுங்கிறத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? உங்களோட அனுபவங்களை சொல்கிறப்போ இதை ஐடென்டிஃபை பார்க்குறதுக்கு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆன்லைனில் 15,000 10,000 ரூபாய்க்கு இருக்குது, அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் இதெல்லாம் கேரண்டி இருக்குமா எனக்கு தெரியல. இது நம்ம யூஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கோம், அதை சும்மா கேட்குறோம் 15,000ங்கிறது. நம்ம சென்டர்லேயே வச்சுருக்காங்க, டூப்ளிகேட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுங்கிறது அந்த அவேர்னஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நானே இப்போ காமிச்சா டூப்ளிகேட் நான் சொல்லிடுவீங்க. ஏன்னா டெய்லி நம்ம போகிறோம், எடுக்கிறோம், பார்க்குறோம், அந்த டீட்டெயிலாக பார்க்குறோம், கண்டிப்பாக எனக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ்லாம். ஓகேப்பா, ஓகே, நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கனால தான் நான் போயிட்டுருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ நம்ம வீட்டிலே பெட்டு போட்டோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க? வரக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ % நம்பிக்கை கொடுக்குறீங்க? 100%. ஸோ எந்த நம்பிக்கையோடு வரணும்? தெரப்பி எடுக்க வரோம், சும்மா படுத்து கதை பேசில இருக்கக்கூடாது.
வந்து தெரப்பி பண்ணோம், என்ன சொல்லிக்கிறோம் அதை செய்யணும். சும்மா வந்துட்டு என்னமோ படுக்கிறோம் அப்படி எழுந்திரிச்சு போகிறோம் அப்படின்னு தான் பட்டாது. மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கப்பா, அங்கே நடக்கக்கூடிய மேனேஜ். நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லாரும், நல்லா பழகுறாங்க, எந்த பிரச்சனையும் அதில் மேனேஜ்மெண்ட் சைடில் எந்த ப்ராப்ளம் சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் ஒர்க் ஷாப்பில் வச்சுருந்தேன், அந்த பேசிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டம் இருக்குது. நீங்கள் நல்லா ஆர்கனைஸாக பண்ணுறாங்க இல்லையா? ஓகேப்பா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லாரும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அந்த போய் நமக்கு சந்தோஷம். எப்படா நாளைக்கு விடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பாட்டு இருக்கும். சரி, நிஜமா கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, எப்பவும் சொல்கிறேன், யாருன்னா போனால் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? முதல் நாள் கண்டிப்பா அவங்க வந்து எடுத்து அவங்க ஃபீல் பண்ணும் போது சொல்ற எல்லாருமே அதான் சொல்றாங்க, அவங்க அனுபவிச்சு என்ன ரிசல்ட் பார்க்கட்டும். அடுத்தவங்க சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன ஃபீல் பண்ணுவோம் அதை ஓப்பனா பேசணும். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா 4 பேர் சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. யாரையுமே கம்பல் பண்ணி கூட்டுறோம், வந்து பாருங்க, ஒரு நல்லா வாங்க, கண்டிப்பா அவங்க உடம்பு டிஃபரன்ஸ் தெரியும் வீட்டில் கூப்பிட்டு வாங்க. நான் அப்படிதான் கூப்பிட்டு வரேன். நம்பிக்கை வச்சுக்கோங்க, நேரம் வந்துடுறாங்க. சரி நீயே சொல்றியா, பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதுதான் நீங்களும் ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னா கூட போதும், ஆட்டோமேட்டிக் வருவாங்க. ஓகேப்பா, ஏன்னா சார்ஜ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயா ஒரு டைம் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்றோம். வந்து தெரப்பி எடுத்து போட்டோம், கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாப்பா. இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்க சொல்லி யாராவது உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்களா? யாருமே என்ன சொல்றேன், இப்போ நானே இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டேன். வினோத் இவர் உபேஷ் சார் முதல்ல கேட்டேன், அவன் சார் புதுசுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரப்பி எடுங்க, என்னன்னு பாருங்க, சும்மா அப்படிலாம் தரமாட்டோம். முதல்ல சொல்லிட்டு 20 days சொல்லிட்டேன், ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி நினைச்சேன், வாங்கி போடலான்ட்டு. அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஓப்பனா. இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டால் அது கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 60 நாள் கழிச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு ஜெயந்தன் இருந்தாரு, அவருக்கு வந்து பெட்டு கொடுத்தோம் இல்லையா? இப்போ ஒரு 1 month ஆயிடுச்சு, நல்ல ரிசல்ட்னு சொன்னாரு. ஆமாம், நானும் உங்கள் ஃப்ரெண்டு தேவேந்திரன் இப்போ வீட்டில் பயன்படுத்துறதுக்கும் இங்கே பயன்படுத்தும் நல்ல வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இப்போ என்ன ஃப்ரீ டைம் பண்ணுறாங்க, டெய்லி ட்வைஸ் எடுக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ இந்த தெரப்பி ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம், மறுபடியும் விட்டுரும் அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் அந்த பிரச்சனை வரும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்துருச்சு தெரப்பி விடுறப்போ? என்ன நடக்குது ரிசல்ட் எனக்கு எல்லாமே தெரியும். நான் போய் போறேன், டெய்லி போறேன், என்ன நடக்குது பாடியில சொல்லி எனக்கு தெரியும். நான் தண்ணி நிறுத்தி பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணேன். தண்ணி வந்து தெரியும், எனக்கு பழைய ப்ராப்ளம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சு. ஸோ தண்ணி குடிச்சது மாதிரி ஆகுது. ப்ளஸ் இப்போ வந்து லைட்டாக போகிற மாதிரி இருக்கு, வெயிட் போடுற மாதிரி தோணுது. ஸோ தண்ணினால நிறைய ரிசல்ட் எனக்கு இருக்குது, நல்லா இருக்குது இல்லையா? காலையில் லைம் வாட்டர் குடிச்சு, வார்ம் வாட்டர் அது குடிச்சு தான் போயிட்டு இருக்கு. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் ஜூஸ் சாப்பிட்டு போனாங்க, வெள்ளரிக்காயும் பூசணிக்காய் நெல்லிக்காய், அது ரெகுலராக நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு நல்லா இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உபேஷ் சார், வினோத் சார் இருக்காங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, தேவையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே பேசாதீங்க தயவு பண்ணி. கண்டிப்பாக என்ன ரிசல்ட் இருக்குமோ அவங்க சொல்லுவாங்க, அதுபடி கேளு. நம்ம சஜஷன் தான் கொடுக்க முடியும், அவங்க வந்து சொல்லி, அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்லி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லா போகும், இன்னும் சென்டர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இதுக்கு அங்கே வந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்துக்குங்க. ரொம்ப குறுகிய காலம் தான் போனேன், டைம் கிடைக்கும் போது போவேன். அப்புறம் யாராவது ஒல்லி ஐட்டையில ரொம்ப சந்தோஷமா சிறக்கரோட மகிமை போட்டு. சரி, பட் என்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால என்னால் வர முடியல. பட் எனக்கு எவ்வளோ தூரங்கம்மா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்னா? 12 kilometersலேருந்து வரீங்க இல்லையா? ஓகே ஓகே, சொல்லுங்கள். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பி விட்டேன், அவங்களும் போய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பட் அவங்களாலே போக முடியல, ஏன்னா 6 o'clock ஆஃப்டர் 6 o'clock அவங்களுக்கு ஃப்ரீ. அப்ப தெரப்பி சென்டர் வந்து மூடிடுவாங்க, அதனால அவங்களாலையும் வர முடியல. நான் சென்ட் பண்ண எல்லாருமே நல்ல ரிசல்ட், நல்ல ஃபீட்பேக் தான் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ரிசல்ட் உங்களுக்கு எதுவும் கிடைச்சிச்சுங்களாமா? கிடையாது, ஆனா நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸ் 3.5 இருந்தேன், 70 இருந்தேன் அந்த 25 daysல. ஓகே, அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண முடியாத சூழ்நிலை, இப்போ வீட்டுக்கே வந்துருச்சு. இனிமேலாவது என்ன பண்ணுங்க, ரெகுலராக பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. அப்போ இப்போ நம்ம உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம், வாட்டர் மிஷினு, பெட்டு, இது எல்லாமே. இப்போ இந்த டெமோ இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படி பண்ணி கொடுத்தாங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீங்களே பாருங்கள், ஒர்க்மேன்ஷிப்பு ரொம்ப நல்லா இருக்குது, க்ளீனாக கொண்டு வந்துருக்காரு லைன்ஸ்லாம்.
நான் இந்த அளவுக்கு பண்ண நான் எதிர்பார்க்கல. சும்மா விளையாடுறதுனா பேசிகிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணுவார். வேலையெல்லாம் பக்காவாக 100%. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணிக்கார். ஓகேப்பா. ஓகே, இவ்வளோ நேரம் ரகுராம் அப்பா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறுவனத்தின் சார்பாக நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூப்பா.